ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் வெயிட் பண்ணியிருந்தா பிக் பாஸ் 9 வந்துருச்சு. இதில் நம்ம எல்லாம் முக்கால்வாசி பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா எனக்கு முக்கால்வாசி பேரை தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒருத்தர் 2 பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரியே பிக் பாஸ் சீசன் 3 தான் செம்ம. ஏன்னா அங்கே ரியோ, அப்புறம் சாண்டி எல்லோரும் இருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கு எந்த சீசன் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி பிக் பாஸை விரும்பி பார்க்குறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதில் வாட்டர்மெலன் திவாகர், அப்புறமா சீரியலில் நடிக்கிறவங்களாம் வந்திருக்கிறாங்க. இதில் நிறையா பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மகாநதி சீரியலில் இந்த கமருதீன் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாரி கலையரசன்லாம் வந்திருக்காரு. அகோரி கலையரசன் எல்லோரும் வந்திருக்காங்க. ஆட்டம் நல்லா சூடு பிடிக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு யாரை பிடிக்குமோ மறக்காமல் அவங்கள கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் பார்வதி அவங்களாம் வந்திருக்கிறாங்க. விஜய் பார்வெலாம் நம்ம எவ்வளோ வருஷமாக பார்த்துட்ருக்கோம். அவங்களாம் பிக் பாஸ்குள்ளே வந்திருக்காங்க. அதே மாதிரியே வாட்டர்மெலன் ஸ்டார் அவரோட டேலண்ட் அதில் காட்டுறாங்க. அவங்கள நம்ம யாரையும் குறை சொல்ல பிறக்கல. நம்மளுக்கு யாரையும் குறை சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை. இருந்தாலும் அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க. அவங்க அதை மனசளவில் நம்புகிறாங்க, நம்ம ஒரு ஸ்டார் அப்படின்ட்டு. அதை நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. அதே மாதிரியே துஷார்னு ஒருத்தர், அவர்லாம் ஆனால் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த சீசனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதேமாரியே பிபி கனி, காரக்குழம்பு கனி அக்கா அவங்களாம் வந்திருக்காங்க. யார் வின் பண்ணுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும்ல, அவங்கள நான் சொல்கிறேன். அதேமாதிரி சபரி இருக்கார். பொன்னி சீரியலில் நடித்த சபரி, அவர்லாம் எனக்கு சீரியலில் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பர்சனலாக யார் வின் பண்ணணுன்னா கமருதீன் இருக்காங்களா, அவங்க தான் வின் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு மகாநதி சீரியலில் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி டேரக்டர் அவர் பிரவீன்குமார் சார் அவர்லாம் இருக்கார். ரட்சகன் படம் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எல்லாருமே ஒரு வாய்ப்புக்காக தான் வந்திருக்காங்க இல்லையா? ஏன்னா நிறையா பேர் எல்லா ஒரு துறையிலையுமே நல்லா முன்னேறணும்னு நினச்சி தான் இந்த இதுக்குள்ளே வராங்க. அதே மாதிரி கெமி அக்கா, கெமியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களாம் நார்மலாகவே ரொம்ப நல்ல கேரக்டர். ஆனால் இன்றைக்கி நேற்று லான்ச் ஆச்சா விஜய் சேதுபதி சார், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கே எல்லாம் ஃபைட் ஆரம்பிச்சிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு சண்டை இல்லாமல் ஜாலியாக கொண்டு போகலாம். ஆனால் சண்டை இருந்தால் தான் ஒரு நல்லாயிருக்கும். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சண்டையை கம்மி பண்ணிவிட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்கவுங்க தனித்திறமையை காட்டினாலே பிபி 9 பார்க்க செம்மையாக இருக்கும்னு மனசளவில் நான் நம்புகிறேன். அதே மாதிரியே மகாநதி சீரியலில் ஃபஸ்ட்டு ஆதிரை இருக்காங்களே, அவங்க இப்போ மாறிட்டாங்க. ஆனால் ஆதிரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் யாரும் உங்களுக்கு பிடிக்கும்? அதே மாதிரி பிபி 9 நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.